அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கேட்டதை தரக்கூடிய சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பரிகாரங்கள் செஞ்சுட்டோம், கோவில்களுக்கெல்லாம் போயிட்டோமா, ஆனாலுமே எங்களுக்கு சில காரியங்கள் இதுவரைக்கும் நடக்கவே இல்லை, ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு இதுவரைக்கும் நடக்காத ஒரு காரியத்தை கூட இந்த நேரத்தில் நீங்கள் பகவான் கிருஷ்ணர்கிட்ட கேட்டாலே போதும், நிச்சயமாக இந்த 24 நிமிஷ நேரம் உங்களுடைய வாழ்க்கையையும் தலையெழுத்தையும் கண்டிப்பாக மாற்றும். ஏன்னா இந்த நேரத்துக்கு அவ்வளோ ஒரு மகிமைகள் இருக்குங்க. இந்த நேரமானது நமக்கு வெற்றியை மட்டுமே தரக்கூடிய நேரம். அதனால தான் இந்த நேரத்துக்கு ஒரு ராகு காலமாக இருக்கட்டும், யமகண்டம் இல்லை கரிநாள், அப்படி எந்த விதமான தோஷமுமே இல்லாத ஒரு நேரம் தான் சக்தி வாய்ந்த 24 நிமிஷ நேரம். இந்த நேரத்தில் தொடங்குகின்ற எந்த விதமான காரியங்களும் நிச்சயமாக நமக்கு நன்மையில் மட்டும்தான் முடியும். வேணா நீங்கள் இந்த ஒரு 24 நிமிஷ நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு செயலை நீங்கள் தொடங்கி பாருங்கள். கண்டிப்பாக அது பல மடங்கு பெருகி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தான் தரும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த நேரம் நமக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்போ வந்திருக்கு, இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமுமே நமக்கு அபிஜித் நட்சத்திர நேரம் வந்தாலுமே இது பங்குனி மாதம், அதாவது தமிழ் அந்த வருடத்தில் இருக்கக்கூடிய கடைசியான மாதம் தான் பங்குனி. அடுத்த மாதம் சித்திரை ஆரம்பிச்சிருது. தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது. நம்ம வாழ்க்கையில் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போயிட்டு நமக்கு எல்லாமே அடுத்து வரக்கூடிய புத்தாண்டு நல்ல காலமாக நல்ல நேரமாக வருவதற்கு இந்த 24 நிமிஷ நேரத்தில் உங்களுடைய வேண்டுதல்களை, உங்களுக்கான ஏதாவது ஒரு கஷ்டத்தை நீங்கள் பகவான் கிருஷ்ணர்கிட்டையும் இந்த நேரத்துக்கிட்டையும் நம்ம சொன்னாலே போதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு விடிவு காலம் நிச்சயமாக பிறக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது 27 நட்சத்திரங்கள் தான். ஏன்னா 28வதாக அந்த மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூக்ஷ்மமான நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம். இந்த நட்சத்திரமானது உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் நடுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் மகர ராசியில் அமைஞ்சிருக்கு. உத்திராடம் 4ஆம் பாதம் மற்றும் திருவோணம் முதல் 2வது பாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம். இது என்னுடைய ஸ்தானம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ண பரமாத்மாவுடைய தலையில் இருக்கக்கூடிய மயிலிறகுல இதனுடைய ஸ்தானமானது அமைஞ்சிருக்கு. இந்த நட்சத்திரத்துக்கான மகிமை மகாபாரத புராணத்திலே நமக்கு இடம்பெற்றிருக்குங்க. ஏன்னா இந்த நட்சத்திரத்துடைய சூக்ஷ்மமும் அதனுடைய பலன்களும் இந்த மகாபாரதத்தில் புராணத்தில் நமக்கு ஒரு சின்னதான ஒரு கதை விளக்கமே சொல்லப்பட்டிருக்கு. மகாபாரதத்தில் குருஷேத்திர போர் தொடங்கிறதுக்கு முன்னாடி சகுனி சகாதேவன் கிட்ட எந்த நேரத்தில் போரை தொடங்கினா வெற்றி கிடைக்கும்னு கேட்டாராம். அப்போது வெற்றி தரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்தை அவர் குறித்து கொடுத்து அனுப்புனாராம். ஆனால் இந்த நேரத்தில் நம்ம நல்ல விஷயங்கள் நினச்சா நமக்கு நன்மை நடக்கும். அதே நேரம் நீங்கள் கெட்டது ஏதாச்சும் நீங்கள் யோசிக்கிறீங்க, கெட்டதை நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயங்களும் நமக்கு நடந்தே தீருங்கிறது தான் இந்த நேரத்துடைய சூக்ஷ்மமே. அதனால தான் நல்ல விஷயங்களை மட்டும்தான் இந்த நேரத்தில் நம்ம நினைக்கணும். யாருக்குமே கெடுதல் நினைக்கக்கூடாது, கெட்ட விஷயங்களுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான் இந்த நேரத்துடைய ஒரு சூக்ஷ்மமே. அப்படி இந்த நேரத்தில் அவங்க போரை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வெற்றி பெற்றுவாங்க அப்படின்னு வானத்தில் இருக்கக்கூடிய அந்த அபிஜித் நட்சத்திரத்தை எடுத்து தன்னுடைய மயிலிறகுல மறைச்சி வச்சுக்கிட்டாராம் கிருஷ்ணர். அடுத்த நாள் போரும் தொடங்கினுச்சு. ஆனால் அந்த நட்சத்திரத்தினுடைய பலன் இல்லாமல் போனதுனால கௌரவர்கள் கடைசியாக போரில் தோற்று போயிட்டாங்க. கடைசியாக தர்மம் தான் ஜெயிச்சிச்சு. இதுதான் இந்த நட்சத்திரத்துடைய பெருமையும் யோகத்தையும் கூறக்கூடிய ஒரு தகவல் சொல்லிட்டு ஜோதிடத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்குங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். இந்த நேரத்தில் எந்த வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலுமே அந்த காரியங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி பெறும். அதனால தான் இந்த மகாபாரதத்துடைய இந்த போர்லாம் முடித்ததுக்கப்புறமேட்டு திருப்பி தேவர்கள் எல்லாருமே போய் கிருஷ்ணர்கிட்ட அந்த நட்சத்திரத்தை திருப்பி அதோட இடத்துல போய் வைங்க அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சாங்களாம். ஆனால் கலியுகத்தில் மனுஷங்க அதை தவறாக பயன்படுத்திடுவாங்க, அது பெரிய தீங்குக்கு நமக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 24 நிமிஷங்கள் மட்டுமே இருக்குமாறு அருள் பாலித்தாராம் பகவான் கிருஷ்ணர். அப்படி நமக்கு மாதத்தில் ஒரு முறையோ இல்லாட்டி 2 முறையோ வரக்கூடியது தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம். வெறும் 24 நிமிஷங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நேரம்.
இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு என்ன காரியங்கள் நடக்கணுமோ, நமக்கு வாழ்க்கையில் எது உயர்வு கொடுக்குமோ, இதுவரைக்கும் நடக்கலை அப்படிங்கிற பல விஷயங்கள் நமக்கு இருக்கும் பார்த்திங்களா. குடும்பத்துக்காக இருக்கலாம், இல்லை வீட்டுக்காக இருக்கலாம், இல்லை தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்ப்பா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே நினச்சிருப்போம் பார்த்திங்களா. அந்த காரியத்தை இந்த ஒரு சக்தி வாய்ந்த 24 நிமிஷத்தில் நீங்கள் வேண்டுதல் மட்டும் வைக்க ஆரம்பித்து பாருங்கள். ஒவ்வொரு மாதமும் தனிப்பட்ட ஒவ்வொரு வேண்டுதல் வைக்கக்கூடாது. ஒரே ஒரு வேண்டுதல் நம்ம தொடர்ந்து நீங்கள் கேளுங்க. நம்முடைய கர்ம அந்த வினைகளுடைய பலனாக ஒரு சிலருக்கு டக்குன்னு நமக்கு கிளிக் ஆயிரும், உடனுக்குடனே நடக்கும். ஒரு சிலருக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும். ஆனால் கண்டிப்பாக நமக்கு வெற்றி தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த பங்குனி மாதத்துடைய அந்த ஏப்ரல் மாதத்துடைய சக்தி வாய்ந்த நேரம் நமக்கு எப்போ வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி நண்பகல் 1:29 மணிக்கு துவங்கி நண்பகல் 1:53 மணி வரைக்கும் இருக்குது. இந்த இடைப்பட்ட 24 நிமிஷத்தில் உங்களுடைய வேண்டுதலை நம்ம பகவான் கிருஷ்ணன் கிட்ட கேட்டாலே போதும். உங்கள் வீட்டு சுவாமி ரூமில் கிருஷ்ணருடைய படம் இருந்ததுன்னா அதை நல்லா தொடச்சி சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரே ஒரு தீபம், நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றுங்க. அப்படி கிருஷ்ணர் படம் இல்லாதவங்க பெருமாள் படத்துக்கு முன்னாடி இந்த தீப வழிபாட்டை பண்ணலாம். எளிமையான ஏதாச்சும் ஒரு நிவேதனம், பழங்களோ 2 கல்கொண்டோ வச்சுக்கலாம். துளசி இலைகள் இல்லாட்டி துளசி மாலைகள் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா சனிக்கிழமையில் எப்பவுமே பெருமாளுக்கான வழிபாடு நம்ம அப்படி பண்ணுறப்ப நமக்கு அபரிதமான பலன்கள் கிடைக்கும்னு ஐதீகம் இருக்குது. அப்படி துளசி இலைகள் மட்டும் சமர்ப்பிச்சுட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த ஸ்துதி ஒன்று இருக்குது, அதாவது ஸ்லோகம் இருக்குது. இந்த அபிஜித்துக்கான ஸ்லோகத்தை நம்ம 3 முறை சொல்லிட்டு உங்களுடைய வேண்டுதலை மனசார நம்ம வேண்டிக் கொண்டாலே போதும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஸ்துதி: அபஜித ஆகமாந்த தீர அபாஜிதாம்பர நக்ஷத்திரனாம் நாததீய ஜோதினாம் நல கங்காதர பவத்தாரண சிவச்சிய விஷ்ணு மேதினாம் பவத்தவலாம் சுத பரிபாலய சரணாகத பாகிமாம். இந்த சக்தி வாய்ந்த ஸ்லோகத்தை 3 முறை சொல்லி உங்களுடைய வேண்டுதல்களை தொடர்ந்து 24 நிமிஷம் மனசார வேண்டிக்கிட்டாலே போதுங்க. இப்போ சப்போஸ் நாங்கள் ஆஃபீஸுக்கெலாம் போகிறோம், இல்லாட்டி வெளியில் இருக்கோம், அப்படி எங்களுக்கு விளக்கெல்லாம் ஏற்ற முடியல, இல்லாட்டி எங்களுக்கு பீரியட்ஸ் இது மாதிரி ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலுமே இந்த 24 நிமிஷத்தில் மனசார மனமுருகி பகவான் கிருஷ்ணர் கிட்ட ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு வேண்டுதல்களை நம்ம கேட்டாலே போதும், கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி இந்த நேரத்தில் பெருமாளுக்கான நாமங்கள் ஏதாவது மந்திரங்கள் சொல்லி வழிபட்டாலும் விசேஷமான பலன்களை கொடுக்கும். ரொம்ப ஒரு எளிமையான வழிபாடாக இருக்கும். ஆனால் நம்ம கேட்கக்கூடிய அந்த 24 நிமிஷங்கள் நம்முடைய வாழ்க்கையையே கண்டிப்பாக மாற்றும். கேட்டதையெல்லாம் தரக்கூடிய சக்தி வாய்ந்த நேரமாக கருதப்படுது. அதனால் இதுவரைக்கும் நடக்கலை அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு காரியத்தை, நல்ல விஷயத்தை, வெற்றி தரக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த நேரத்தில் கேளுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை மாறும், தலையெழுத்து மாறும், கேட்டது எல்லாமே கிடைக்கும். சக்தி வாய்ந்த இந்த நாளையும் நேரத்தையும் யாருமே தவற விடாதீங்க. இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் கிருஷ்ணாய நமக அப்படிங்கிற அற்புதமான நாமத்தை பதிவிடுங்க. கிருஷ்ணருடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இந்த பதிவை நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.